உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஆம், கர்த்தர் நம்முடைய பாதங்களை காக்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் திருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாதங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தாலும் தேவன் நம்முடைய பாதங்களை பாதுகாக்க வேண்டும். வேதம் மிக தெளிவாய் சொல்கின்றது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லுகிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்ற வார்த்தையை நாம் கேட்கின்றோம். பிரியமானவர்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வழியை எப்பொழுது, நம்முடைய பாதங்களை எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்றோமோ அப்பொழுதுதானே தேவன் நம்முடைய பாதங்களை, தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வழியை, நம்முடைய பாதைகளை, நம்முடைய பாதங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.